முற்படுத்தப்பட்டோர் ஓசி கேட்டகரியில் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் இடபிள்யூஎஸ் அது வந்து ஓசி கேஸ்டில் ஃபார்வர்டு கேஸ்ட்டுக்கு வரக்கூடிய 10% இடஒதுக்கீடு அதை வந்து மத்திய அரசு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. மாநில அரசுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு கோரிக்கைகள் பல வருடங்களாக நாங்கள் முன்னெடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்னால ஒரு 67 சமுதாயத்தினர் வந்து இதனால பயன்படுவாங்க. இந்த எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன்ல நலிவடைந்தோர் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 8 லட்சத்துக்கு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்களுக்கு மத்திய அரசு ஸ்கீம்ல வந்து நிறைய பேருக்கு போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க்ல எல்லாம் வேலை கிடைச்சிருக்கு. மாநில அரசு வந்து அதை இன்னும் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதை வந்து செயல்முறைப்படுத்தலை. நாங்கள் ஒரு பொதுக்கூட்ட மாநாடு ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கோம். வரக்கூடிய பிப்ரவரி 28ஆம் தேதி நாகர்கோவில் நாகராஜா கோயில் திடல்ல மாலை 4 மணிக்கு வந்து ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் ஒன்று நடத்துகிறோம். இதில் வந்து நம்ம வெள்ளாளர் சமுதாயம், ஆஞ்சல் நாட்டு வெள்ளாளர் மற்றும் வெள்ளாளர் சமுதாயம், சைவ வேளாளர் சமுதாயம், நாயர் சமுதாயம், பிராமணர் சமுதாயம் எல்லாரும் சேர்ந்து இந்த பொதுக்கூட்டத்தை வந்து நடத்துகிறோம். சுமார் ஒரு 10,000 பேர்கிட்ட வருவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். இதனால வந்து எங்க சமுதாயத்தில் உள்ள நலிவடைந்தோருக்கு வந்து மிக பெரிய அளவுல அரசு வேலைகள், தமிழக அரசுல வந்து வேலை வாய்ப்புக்கான ஃபியூச்சர்ல வந்து அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்ல வந்து நல்ல பயன்படுவாங்க. எங்களோட கோரிக்கை வந்து மாநில அரசு கண்டிப்பா எங்க சமுதாயத்தோட கோரிக்கையை ஏற்று இதை நிறைவேற்றி கொடுக்கணும். சார், இடபிள்யூஎஸ் வந்து தமிழக திமுக வந்து எதிர்க்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க கோரிக்கை நிறைவேற்றுவாங்க எப்படிங்க? நம்ம கொடுக்குற கோரிக்கை தான். அரசு வந்து அதை பரிசீலனை பண்ணி முதல்வர்கிட்டையும் கோரிக்கை வச்சிருக்கோம். மாநில அரசு எந்த அரசாக இருக்கட்டும் எங்க சமுதாயத்துக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். ஜனநாயக நாட்டில் நம்ம கோரிக்கை கொடுக்கறது வந்து நம்ம சமுதாயம் சார்பாக இந்த கோரிக்கையை கொடுக்குறோம். நம்ம வந்து எந்த கட்சிக்கும் எந்த சமுதாயத்துக்கும் எதிர்த்தவங்க கிடையாது. எல்லா சமுதாய நட்பு எங்க இனத்தோட பற்று வந்து எங்களுக்கு இருக்கு. அதனால எங்க சமுதாயத்துல இருக்கிற அழிவற்ற மக்களுக்கு வந்து நம்ம வந்து பாதுகாவலா இருந்து எங்க அமைப்புகள் வந்து செயல்படும். உங்களுடைய தென்னக மக்கள் இயக்கம் வந்து ஒரு சமூக அமைப்பா செயல்படுறீங்களா இல்ல அரசியல் கட்சியா செயல்படுறீங்களா? இந்த மாதிரி எங்க சமுதாயத்துக்கு, எங்க சமுதாயம் சார்ந்து முன்னேற்றத்துக்கும் கல்வி வேலை வாய்ப்புக்காக அமைக்கப்பட்டதுதான் எங்க தென்னக மக்கள் இயக்கம். அதுக்கப்புறம் வெள்ளாளர் கூட்டமைப்பில் உள்ள வெள்ளாளர் அமைப்பை எல்லாம் சேர்ந்து என்னை வந்து தலைவரை வந்து நியமிச்சிருக்காங்க. இந்த இடபிள்யூஎஸ் வந்து எடுத்து முன்னெடுத்து கொண்டு போறது. தேர்தல் தொடர்பாக ஏதாவது நிலைப்பாடுகள் மேற்கொண்டிருக்கீங்களா? இது வந்து என்னுடைய சமுதாயத்துக்கு எந்த கட்சி ஆதரவா இருக்குதோ அதை எங்க கோரிக்கைகளை யார் நிறைவேற்றாங்களோ அவங்களுக்கு ஆதரவா நாங்கள் இருப்போம். நாங்கள் எந்த கட்சிக்கும் துணை போக மாட்டோம். எங்களுடைய சமுதாயம் வந்து ரொம்ப நாளாகவே பின்தங்கி இருக்கு. அது எங்களுடைய நியாயமான கோரிக்கையை கடந்த பல வருஷங்களா எந்த அரசும் செவிசாய்க்கல. இந்த செவிசாய்ப்பு எந்த கட்சி எடுத்துட்டு கொண்டு வருதோ அவங்களுக்கு நாங்கள் ஆதரவா இருப்போம். நாங்கள் தென்னக மக்கள் இயக்கம்ங்கிறது எந்த கட்சியினுடைய சார்பிலையும் இல்லை. நாங்கள் வந்து சென்னையில் கன்னியாகுமரி வெள்ளாளர் சங்கத்தின் சார்பாக தான் வந்திருக்கோம். எங்களுடைய நிர்வாகிகள் வந்திருக்காங்க. நாங்கள் எல்லாருமே எந்த கட்சிக்கும் ஆதரவாக இருக்க மாட்டோம். எங்களுடைய மக்கள் நலன் சார்ந்து எந்த கட்சி செயல்படுதோ அவங்களுக்கு எங்களுடைய ஆதரவு தெரியும். மத்திய அரசு கொண்டு வந்த இந்த சட்டம், அந்த மத்திய அரசு கொண்ட சட்டத்துல மத்திய அரசு வேலைவாய்ப்பு கல்வியில உங்களுக்கு இல்ல வேற சமூகத்தை ஆளுங்க உங்களுடைய வேலைவாய்ப்பையும் கல்வியும் உரிமையும் பறிக்கிறாங்க. மத்திய அரசு இடஒதுக்கீட்டுல இப்ப கன்னியாகுமரி மாவட்டத்துல பாத்தீங்கன்னாலே சுமார் 170 பேர் அரசு வேலையில வந்து சேர்ந்திருக்காங்க போஸ்ட் ஆபீஸ் பேங்க்ல. வேற மத்திய அரசோட எல்லா இலாக்காலுமே இந்த சமுதாயத்தை சார்ந்த ஓசி கேட்டகரியில இருக்க இடபிள்யூஎஸ்ல நம்ம மக்கள் வந்து பயன்படுத்துறாங்க. மத்திய மக்கள் தொகை மத்திய அரசுடைய இதுல வந்து போதுமான அளவுக்கு எங்களுடைய பிரதிநிதித்துவம் கிடைக்கல. ஸ்டேட் கவர்மெண்ட் அதை மனசு வச்சாதான், ஸ்டேட் கவர்மெண்ட்ல வேலை கிடைச்சாதான் போதுமானன்னு சொல்றதை விட ஒரு குறிப்பிட்ட அளவாக எங்களுக்கு கிடைக்கும். இப்போது கிடைச்சிருக்கக்கூடிய அளவு வந்து திருப்திகரமா இல்லை. அதனாலதான் மாநில அரசு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். இதெல்லாம் ஒரு பிரச்சனை என்னன்னா, வைத்திய வேலை வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதுல எக்ஸாம் நடத்தும்போது
18% மார்க் வாங்கினவங்க எஃப்சியில் இருக்கிறவங்க வேலைவாய்ப்பு போகிறாங்க. 65% வாங்கின எஸ்டி சொல்கிறேன், எஸ்சி கூட வேணாம், எஸ்டி பீப்புள்ஸ் வந்து வேலைவாய்ப்புல வேலை கிடைக்கிறது இல்லை. அதெல்லாம் சரியா தேர்வு இருக்கு. அந்த மாதிரி எங்க இதெல்லாம் வந்து ஓசியில இருக்க ஃபார்வர்டு கேஸ்ட்லயே பாவப்பட்ட மக்களுக்கு தான் இது வந்து பயன்படுது. 8 லட்சத்துக்கு மேல வருமானம் இருக்கவங்க இதுல போறதில்லை. நீங்க அப்படி பாத்தீங்கன்னா இந்திய அரசு வந்து ரிசர்வேஷன் பாலிசியில பாத்தீங்கன்னா ஒரு ஓசி 99% எடுத்தும் அவனுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. ஒரு 60% எடுத்த எஸ்சி எஸ்டி கேட்டகரியில இருக்க மக்களுக்கும் கிடைச்சிருக்கு. இதுல பயன்படுறது வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் பாடிஸ், எங்க சமூகத்திலே வந்து அழிவடைந்தவர்கள் தான் இதுல வந்து பயன்படுறாங்க. சார், இப்போ தமிழகம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிஜேபி தான் இடபிள்யூஎஸை முழுமையாக ஆதரிக்கிறாங்க பாஜக. ஸோ அவங்களுக்கு உங்களுடைய அரசியல் ஆதரவு சப்போர்ட் இருக்குமா, இல்லை வந்து எப்படி கடந்து போயிருங்களா, எந்த மாதிரி பார்க்கலாம்? எங்க சமுதாயத்துக்கு யார் வந்து எங்க சமுதாயத்துக்கு அதுதான் அவங்க தான் பண்றாங்க. நீங்க அதை ஓப்பனா சொல்லலாம், அவங்க நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். அதே தான் எங்க சமுதாயம் சார்ந்த இப்போ இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, நாங்க அவங்க ஆதரிக்க போறோம். எங்களுக்கு தேவை எங்களுடைய சமுதாய நலன் தானே தவிர கட்சிகள் அல்ல. எங்க சமுதாயத்துக்காக நாங்க நெடுங்காலமா போராடிட்டு வரோம். எந்த அரசும் செவிசாய்க்கல. அதான் நாங்க பல வருஷமா மீண்டும் மீண்டும் கேட்டுட்டு இருக்கோம். அதை யார் எங்களை செயல்படுத்துறாங்களோ அவங்க பின்னாடி நாங்க நிற்போம். இந்த பிராமின் நாயர் அந்த ஜாதி கூட்டமைப்பு அவங்கள உட்பட நீங்க தலைவர்னு சொல்றீங்க. இந்த தமிழ்நாடு பிராமணர் சங்கம் அவங்களும் அந்த கூட்டமைப்புல இருக்கிறாங்க. ஆமா, தமிழ்நாடு அகில பாரத பிராமணர் சங்கம் இருக்கு. குலத்துமணி ஐயர்னு ஒருத்தங்க தான் அதுல தலைவர். அவங்க ஏற்கனவே ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. எங்க மாநாட்டுல வந்து அவங்க கலந்துக்கிறாங்க. நாயர் சமுதாயம் என்எஸ்எஸ் கரையோகம்னு இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்திலே 120 கரையோகம் இருக்கு. அந்த என்எஸ்எஸ் அமைப்பும் ஆதரவு தெரிவிச்சு அவங்களும் நம்ம மாநாட்டில் கலந்துக்கிறாங்க. எங்க சமுதாயத்துக்கு கல்வி, வேலை, இது வந்து எல்லாருக்கும் எங்க சமுதாயத்துக்கு இளைஞர்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு வந்து இதனால வந்து எல்லாரும் பயனடையணும். அரசு வேலையில எங்க போனாலும் அரசு வேலையில எங்க சமுதாயத்து ஆட்கள் குறைவா இருக்காங்க. இனி வருங்காலங்களில் எங்க சமுதாயத்து ஆட்கள் வந்து நிறைய அளவு எல்லா அரசு துறையிலையும் இருக்கணும்ன்றதுதான் எங்க லட்சியம். முதல்வர் வந்து அதை பரிசீலனை பண்ணி எங்களுக்கு வந்து அடுத்தது வந்து ஒரு நல்ல அறிவிப்பா கொடுப்பாங்கன்னு நம்புறோம். மாநாடு வந்து யாராவது ஆளுங்கட்சி, எதிர்கட்சி இருக்கு, எல்லா கட்சியுமே இருக்கு. உங்களுக்கு சப்போர்ட் எந்த கட்சி பண்ணலன்றீங்க. இந்த மாநாடுக்கு எந்த கட்சி வந்து நீங்க கூப்பிடுற மாதிரி ஒரு அழைப்பா இருக்கு? இதுவரை அரசியல் சார்ந்து எந்த தலைவரும் நம்ம அழைப்பு கொடுக்கல. நம்ம சமுதாய தலைவர்களை தான் அழைச்சிருக்கோம். இனிமேல் கலந்து பேசி தான் சமுதாய தலைவர்கள் எடுக்கிற முடிவுல தான் அது இருக்கும். அதே மாதிரி எங்க பொதுக்கூட்டத்துல வந்து நாங்க எந்த கட்சியை சார்ந்து இந்த எலெக்ஷன்ல வந்து போகன்றத பொதுக்கூட்டத்துல இருக்கும். முதல்வர் பல முதல்வர் பார்த்தோம். இந்திய முதல்வர் கூட முன்னாடி துணை முதலமைச்சராக இருக்கும் போது அவருடைய இல்லத்துல போய் சந்திச்சு எங்களுடைய அமைப்புகள்லாம் கோரிக்கை விட்டோம். தேர்தல் நேரத்துல சரின்னு சொன்னாங்க. தேர்தல் முடிஞ்சவங்க கட்டுக்க மாட்டேங்கிறாங்க. அதான் சொல்றேன், நீங்க வந்து எஸ்சியில இருக்கிறதுனால நலிவடைஞ்ச மக்கள் நிறைய இருக்கிறதுனாலையும் கல்வியிலையும் உங்களுக்கு வேலைவாய்ப்புலையும் உங்களுக்கு நிறைய பின்னடைவு ஏற்படுது. அதை நீங்க முதல்வருக்கும் சரி மத்திய பெரிய அளவு பொருளாதார வசதிகள் எங்க சமுதாயம் கிடையாது. இந்த சமுதாயம் கடந்த பல வருஷங்களா ரொம்ப நலிவடைஞ்சு போயிட்டு இருக்கு. இப்போ வன்னியர்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க பெரிய போராட்டம், அந்த போராட்டம் எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரியான போராட்டங்களெல்லாம் முன்னெடுத்ததுக்கு எங்க சமுதாயம் தயாரா இல்லை. நாங்க சட்ட ரீதியா முதல்வர் அணுகுதல், மற்ற அதிகாரிகளை அணுகுதல், இப்படி பல தரப்பட்ட முறையில நாங்க வந்து எங்களுடைய கோரிக்கைகளை சொல்லிட்டு இருக்கோம். நீங்க வந்து அப்படித்தான் ஒரு போராட்டம் நடத்தணும்னா அது எங்களால இயலாது. அப்படிதான் சொல்ல முடியும். எங்க சமுதாயம் சட்ட ரீதியாக நடத்த போற பொதுக்கூட்டம் அதுக்கு ஒரு முதல் படியா இருக்குமா? அங்க முடிவு செய்வோம். அந்த கூட்டத்துல முடிவு செய்வோம். கண்டிப்பா அந்த இடத்துல முடிவு செஞ்சு இந்த எஸ்சி மக்களுக்கு நல்லது செய்து சர்க்கார் கேட்டுக்கிறோம். இப்போ வந்து எங்களுடைய வெள்ளாளர் சமுதாயம் வந்து தமிழ்நாட்டில் 2.5 கோடி பேர் இருக்கிறாங்க சொல்றாங்க. 42 பிரிவினர்கள் இருக்காங்க. அதுல ஒரு சமுதாயம் நாஞ்சில் நாட்டு வெள்ளாளர் சமுதாயம். இது வந்து இந்த எஸ்சி கேட்டகரியில 4-5 சமுதாயம் தான் இருந்துட்டு இருக்கு. அந்த எல்லாரையும் மற்றவங்களை போல பிசியில சேர்த்துட்டாங்க, பிரச்சனையே இல்லை. இதை நான் 40 வருஷமா கேட்டுட்டு இருக்கோம். நீங்க வந்து ஸ்ட்ராங்கா போராடி நீங்க பெற்றதானே கிடைக்கும். ஐயா போராடுற இருந்த இனம் தான் நாங்க எடுக்க வரல. எங்களுக்கு வந்து அமைதியான முறையில வேணும்னு தான் நினைக்கிறோம். போராடாம எதுவுமே யாருக்கும் அறப்போராட்டம் தான். என்னுடைய முன்னெடுப்பு தான் சனிக்கிழமை நாங்களுடைய மாபெரும் பொதுக்கூட்டத்தில் நடக்க போகுது. இளைஞர்களை இப்ப தலைவர்களா கொண்டு வரும். இளைஞரை முன்னிறுத்தி பின்னாடி இருக்கிறோம். அவங்களுடைய எழுச்சியான குணங்களை அவங்க காணிக்க வயசாகி போச்சு. 40 வருஷமா நாங்க போராடி பலன் கிடைக்கல. அதனால இளைஞர் கையில கொடுக்குறோம். அதனாலதான் ஐயப்பா கார்த்திக் போன்றவர்களை நாங்க பின்னாடி நிக்கிறோம். உங்களுடைய எழுச்சியை நான் காமிக்கிறோம். நாங்க வாபுசியின் வாரிசுகள். சுதந்திர போராட்டத்திலேயே இந்த
வழியா வந்த இனம் நாங்க. கண்டிப்பா நாங்க வந்து போராடி இத ஜனநாயக நாட்டுல போராட்டம் செஞ்சு கண்டிப்பா எங்களுக்கான உரிமைகளை எடுப்போம். அவரோட போராட்டம், அவர் ஒரு மிக உயர்ந்த தலைவர், அவரோட ஒரு முன் எடுத்துக்காட்டா எடுத்து எங்க இளைஞர்களுக்கு ஒரு எழுச்சி கொடுக்கறதுக்காக தலைவரை வந்து நாங்க போட்டிருக்கோம். தமிழர்கள் யாருமே வந்து சொல்லப்படுறதா இல்ல தேசிய அளவில் இல்ல உலக அளவில். அதனால நீங்க எதுக்கிற இந்த தென்னக மக்கள் இயக்கம் எப்படியான வலிமை உள்ள ஒரு இயக்கமா மாறும்? கண்டிப்பாக அடுத்தது நம்ம அமைப்பு சார்பா, இயக்கம் சார்பா எல்லா வித நம்ம நட்பு ரீதியா இருக்கிற எல்லா சமுதாயங்களுக்கும் கண்டிப்பாக உதவும் கரங்களா இருக்கும். ஓகே சார். கடந்த எலெக்ஷன்ல கூட இந்த மாதிரி உங்களுக்கு கோரிக்கை வச்சிருக்கீங்க, அதை நீங்க நிராகரிச்சுன்னு சொல்லிட்டு சொன்னீங்க. இப்போ அதே மாதிரி இந்த எலெக்ஷன்ல உங்களுக்கு